வீட்டில் எல்லாரும் கம்போஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறி கழிவுகளை மக்க வைக்கக்கூடிய ஒரு செயலை பண்ணிட்டு வரோம் எளிமையான முறையில். அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக என்ன இருக்குன்னா, இந்த புழுக்கள். இது வேறு எதோட புழுக்களும் இல்லை, பிளாக் சோல்ஜர் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சியோட லார்வல் ஸ்டேஜ் தான் இந்த புழுக்கள் நம்ம அந்த கம்போஸ்ட் பண்ணும்போது அதிகமாக மல்டிப்ளை ஆகி பெருகுது. இதை தான் பார்த்தோன்னா புரோட்டீன் பவுடர்னு நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த பவுடரில் இதோட லார்வல் ஸ்டேஜை தான் அரைச்சி நமக்கு அந்த பவுடர் ஆக்கி கொடுக்குறாங்க. அந்த சைடு நம்ம போகிறது இல்லை. இது நமக்கு எதனால் வருதுன்னு பார்த்தோன்னா, அதிகமான க்ரீன் வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய காய்கறி கழிவுகளாக இருந்தாலும் சரி, பழக்கழிவுகளாக இருந்தாலும் சரி, அதிகமாக தங்கும் போது நமக்கு இந்த லார்வலோட பெருக்கம் அதிகமாக ஆகுது. இதை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை வேஸ்ட்டான நியூஸ் பேப்பரை கட் பண்ணியோ, இல்லை கோகோபிட் பவுடரையோ, இல்லை காய்ந்து போன இலைகளையோ நம்ம போட்டுட்டு இந்த க்ரீன் வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய பழக்கழிவுகள் காய்கறி கழிவுகளை நம்ம போடாமல் விட்டோனாவே இந்த புழுக்களை நம்ம கட்டுப்படுத்திடலாம். இப்படி நம்ம கட்டுப்படுத்துறதுனால நமக்கு அந்த அருவருப்பு தன்மை லேருந்து நம்ம முற்றிலுமாக விடுபட்டுடலாம். ஸோ இந்த அருவருப்பு தன்மை காட்டி தான் இந்த புழுக்களை கட்டுப்படுத்துகிறோம். இந்த புழுக்கள் இருக்கிறதுனால நமக்கு கம்போஸ்டிங்க்கு நல்லதாக கெட்டதான்னு பார்த்தோன்னா, கம்போஸ்டிங் நல்லா ஃபைனாக நடக்கிறதுக்கு இந்த புழுக்களும் நமக்கு உதவி பண்ணுது. உங்களுக்கு இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இணைந்திடுங்கள் நம்ம கார்டன் வாலா சேனலுடன். ஸ்டே டியூன்ட் வித் கார்டன் வாலா சேனல் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் கார்டனிங் அப்டேட்ஸ்.